நம்ம இன்னைக்கு பாக்குறது முத்து உள்ள கொழக்கட்டைங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு எப்பவும் போல பச்சரிசி மாவு, ரேஷன் பச்சரிசி அல்லது கொழுக்கட்டை மாவு அல்லது பச்சரிசி மாவு அல்லது புழுங்கல் அரிசி மாவு, ஸோ எந்த மாவுல வேணாலும் இந்த கொழக்கட்டை செய்யலாங்க. இது ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எப்பவும் போல நம்ம கொழக்கட்டைக்கு இப்ப செய்யற மாதிரி நல்லா தண்ணி கொதிக்க வச்சு நல்லா கொழக்கட்டைக்கு இப்ப செய்யறது மாதிரி இந்த மாவு அந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சில பசைஞ்சுக்கிறணும். பசைஞ்சுக்கிட்டு அதுக்கு உள்ள வைக்கிறதுக்கு இந்த பூரணம் நம்ம பூரணம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இல்லாம நம்ம பொட்டுக்கடலை, சர்க்கரை, ஏலக்காய், கருப்பு எள்ளு, கருப்பு எள்ள நல்லா வறுத்து சர்க்கரை, பொட்டுக்கடலை, ஏலக்காய், அந்த கருப்பு எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பொடி பண்ணி வச்சுக்கிறோனுங்க. ஒரு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதையே நம்ம பூரணமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாசுமதி ரைஸை ஒரு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி இந்த மாதிரி ஒரு தட்டுல எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கையில நம்ம எப்பவும் கொழக்கட்டை பண்ற மாதிரி கையில கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாவை எடுத்துக்கிறோங்க. மாவை எடுத்து எப்பவும் போல நம்ம பூரண கொழக்கட்டை பண்ற மாதிரி பண்ணிக்கிறணும். இந்த பூரண கொழக்கட்டை பண்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிறணும். இதை வச்சு இந்த பூரணத்தை வச்சு நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணிடணும். எப்பவும் போல நம்ம உருண்டை பூரண கொழக்கட்டை பண்ணுவோம்ல அந்த மாதிரி தாங்க நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறணும். நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி உருட்டி, ஏன்னா அந்த பூரணம் வெளியில வர முடியாது, பூரண பொடி வெளியில வராதபடி நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிறணுங்க. பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிருக்கோம்னா இந்த பாசுமதி ரைஸ் கீழே ஒரு பரட்டிடும். இதை இப்படி இந்த மாதிரி ஒரு பரட்டல் நல்லா அந்த மாதிரி ஒரு பரட்டிக்கிறணும். பரட்டிட்டு இட்லி தட்டில் எண்ணெயை நல்லா தடவிட்டு இந்த பரட்டி வச்சிருக்கோம்ல இந்த கொழக்கட்டையை அது மேலே வைக்கணுங்க. இந்த மாதிரி வைக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்ம கொழக்கட்டை. நம்ம 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கொழக்கட்டை உள்ள நம்ம வேக வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொழக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய், நம்ம முத்து முல்லை கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஏன் இதுக்கு நம்ம முத்து முல்லைன்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, மதுரையில எப்படி மல்லிகைப்பூ ஃபேமஸோ அதே மாதிரி இந்த வேதாரண்யம், நாகப்பட்டினம் அந்த சைடு முத்து முல்லைன்னு ஒரு பூ கிடைக்குங்க. அது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. ஸோ இந்த கொழக்கட்டைக்கு இந்த முத்து முல்லை அந்த மாதிரி ஒரு அழகா இருக்கிறதுனால அதுக்கு அந்த பேருங்க. இதுதாங்க முத்து முல்லை கொழக்கட்டை. சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ள இனிப்பாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிறதுனால இதுக்கு பேரு முத்து முல்லை கொழக்கட்டை. ஓகே, சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.